And out. Oh! Oh my word. Okay. மண்டைக்குள்ளேயே இதை என்ன செஞ்சிடுவாங்க, அப்படியே ஒரு சின்ன ஆப்ரேஷன் வழியாக செய்து விடுவார்கள். காலையில ஹாஸ்பிட்டல் வாங்க, மதிய நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போயிடலாம். உங்க தலைக்குள் என்ன இருக்கும், இந்த N1 அப்படிங்கிற சிப் இருக்கும். எப்படி 500 ரூபா 1000 செல்லாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரே ராத்திரியில் அறிவிப்பு வரும். உங்க வீட்டோட பத்திரம் பட்டா, சொந்த கார் வச்சிருக்கீங்களா, உங்க காரோட இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு, பைக் வச்சிருக்கிறீங்களா, பைக்கில் உள்ள ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு, ஏதாவது ஆர்டி எஃப்டின்னு பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்களா, பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கிடக்கா, இது எல்லாமே உங்களுக்கு பேப்பரில் இருக்கா. நீ சர்டிஃபிகேட் படித்து வச்சிருக்கியா, எம்ஏ பிஏ படிச்சிருக்கியா, அதெல்லாம் சர்டிஃபிகேட்டாக இருக்கா, பேப்பராக இருக்கா, அதெல்லாம் இனிமேல் செல்லாதுன்னு ஒரு ராத்திரி அறிவிப்பு வரும். எல்லாம் வரிசையில் போய் நில்லு. எப்படி இந்த 500 ரூபா 1000 ரூபாய்க்கு கூட்டமாக செத்தானுங்க, அந்த மாதிரி இதில் ஒரு பெருங்கூட்டம் சாவ போகுது. எப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டு பத்திரம் பட்டா எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸிலும் கூட்டம். நீ எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போகிறேன் நான். இதை குறித்து தான் நிறைய சிடி போட்டிருக்கோம், வருகையின் அடையாளம். அதை இப்போ யூடியூப்பில் ஃப்ரீயாக போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 600 வீடியோ போட்டிருக்கேன். எத்தனை வீடியோ? 600 வீடியோ போட்டிருக்கேன். கிருபையும் வருகைங்கிற எங்கள் யூடியூப் சேனலை தட்டி பாருங்கள், அவ்வளவு வீடியோ கிடக்கு. ஒன்றா நீங்கள் பார்க்கலாம். 3வது அடையாளத்தை சொல்லி முடிக்க போகிறேன். 3வது அடையாளம், முதல் அடையாளம் பார்த்துட்டோம் இல்லைங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, கொல்லப்படுறாங்க. 2வது அடையாளம், கொல்லப்படுற இடத்துல 30 60 100 முளைக்க ஆரம்பிச்சிட்டு இல்லையா, ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ 3வது எரேமியா 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. திகைத்து திடுக்கிடத்தக்க காரியம் தேசத்திலே நடந்து வருகிறது. திகைத்து திடுக்க, அப்பாடியோ அம்மாடியோ, திகைத்து திடுக்கிடக்கூடிய காரியம் என்னதான், எல்லாம் வெட்டுறதையா, அதெல்லாம் சாதாரண காரியம். எதை சாதாரணமாக நினைக்கீங்களோ அது திடுக்கிடக்கூடிய காரியம். என்ன காரியம் தெரியுமா, இப்போவே நடந்து கொண்டு இருக்கிறது தேசத்தில். 666 முத்திரை. இந்த 666 முத்திரை எப்போ கொடுப்பாங்க, உபத்திரவ காலத்தில் தான் இல்லையா. ஆனால் இப்போமே கிருபையின் காலத்தில் அதை கொடுக்க தொடங்குகிறார்கள். பாருங்க. And out. Oh! Oh my word. Okay. மண்டைக்குள்ளேயே இதை என்ன செஞ்சிடுவாங்க, அப்படியே ஒரு சின்ன ஆப்ரேஷன் வழியாக செய்து விடுவார்கள். காலையில ஹாஸ்பிட்டல் வாங்க, மதிய நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போயிடலாம். உங்க தலைக்குள் என்ன இருக்கும், இந்த N1 அப்படிங்கிற சிப் இருக்கும். சோ N1 அப்படிங்கிற சிப் எங்கே பொருத்தப்படுகிறது, மண்டை ஓட்டுக்குள் பொருத்தப்படுகிறது. இவையெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஆரம்பம். அதற்கு இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். இந்த கிருபையின் காலத்திலும் 666 முத்திரை இல்லாம எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. மனிதனுடைய கையில தானே கொடுத்தாங்க. எந்த கைன்னு எழுதியிருக்கு வேதத்தில், வலது கை. உடனே அமெரிக்கர்கள் சாட்டானிக் சர்ச்சுக்காரங்க பிளான் பண்ணி என்ன பண்ணாங்க, இடது கையில் குத்துல. அப்போ அந்த விஞ்ஞானிகள் சொன்னாங்க, இல்லைங்க வலது கையில் தான் மின்சாரம் இருக்கிறது, பயோசிப் இயங்குவதற்கு ஹார்ட்டில் கனெக்ட் ஆகிற அந்த நரம்பில் இருக்கிற மின்சாரத்தோட உதவியோட தான் இந்த சிப்பு இயங்க முடியும், அதனால் வலது கையில் தான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும் அப்படிங்க. அப்படியா, இன்னும் சில ஆண்டுகளை எடுத்துக்கொள்ள அப்படின்னு. இது நான் 2009 பண்ண பிரசங்கம். இந்த வீடியோ 2009 பண்ணது, 16 வருஷத்துக்கு 16 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது இந்த வீடியோ. நான் உங்கள் வலது கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே கேள்வி ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னார், எங்க வாங்கய்யா இடது கையில் குத்துறாங்க பாருங்க. இப்போ வசனம் அதற்கும் கர்த்தர் கொடுத்தார். ஆமாம், அங்கே வலது கைன்னு சொன்ன இடத்துல அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா கையிலே பெற்றுக்கொள்வார்கள் சொல்லப்பட்டது. அங்கே வலது கை இடது கைன்னு எழுதப்படலை. எந்த கையால் இருந்தாலும் சரி, கையில் மட்டுமல்ல நெற்றியிலேயும் கொடுக்கப்படும். அது யாரெல்லாம் பெற்றுக்கொள்வார்களாம், ஒருத்தர் விடாமல். இன்றைக்கி ஆதார் கார்டு சின்ன பிறந்த குலைக்கும் போது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஆதார் கார்டு இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு கிடைக்காதில்ல. அதே மாதிரி தான் ஒரே ராத்திரி தான் அறிவிப்பு. எப்படி 500 ரூபா 1000 செல்லாதுன்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஒரே ராத்திரியில் அறிவிப்பு வரும். உங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டு பத்திரம், சொந்த வீட்டுக்காரங்களா, உங்கள் வீட்டோட பத்திரம் பட்டா, சொந்த கார் வச்சுருக்கீங்களா, உங்கள் காரோட இன்சூரன்ஸு ஆர்சி புக்கு, பைக் வச்சுருக்கிறீங்களா, பைக்கில் உள்ள ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு,
ஏதாவது ஆர்டி எஃப்டின்னு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்களா? பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கிடக்கா? இது எல்லாமே உங்களுக்கு பேப்பரில் இருக்கா? நீ சர்டிஃபிகேட் படித்து வச்சுருக்கியா? எம்ஏ பிஏ படிச்சிருக்கியா? அதெல்லாம் சர்டிஃபிகேட்டாக இருக்கா, பேப்பராக இருக்கா? அதெல்லாம் இனிமேல் செல்லாதுன்னு ஒரு ராத்திரி அறிவிப்பு வரும். நீ வேலை பாக்கியா, ஒரு ஐடி கார்டு போட்டுக்கோ, ஐடி கார்டு, அதெல்லாம் இனிமேல் செல்லாது. எல்லாம் வரிசையில் போய் நில்லு. எப்படி இந்த 500 1000 ரூபாய்க்கு கூட்டமாக செத்தானுங்க, அந்த மாதிரி இதில் ஒரு பெருங்கூட்டம் சாவ போகுது. எப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டு வீட்டு பத்திரம் பட்டா எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸிலும் கூட்டம். நீ எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போகிறேன் நான். எல்லா தாசில்தார் ஆஃபீஸ்லையும் கூட்டமாக நிற்கும். எல்லாரும் சொந்த வீட்டுக்காரங்களும் அவன் பேப்பரை வச்சுட்டு நிற்பான். எல்லாம் சொந்த கார் வச்சுருக்கும், பேப்பரை வச்சுருப்பான். எல்லா படித்த பேப்பரு, வேலை பார்க்குற பேப்பரு, எல்லா சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாம். இன்னும் ஆதார் கார்டெலாம் செல்லாதுன்றான். ஆதார் கார்டு செல்லாது, பாஸ்புக் செல்லாது, பேன் கார்டு செல்லாது, எழுத்து ரூபா செல்லாது. கையில் வச்சுருக்கல காசு செல்லாது. நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள், தசவம்பாகம் காணிக்க கூட கொடுக்க மாட்டான். ஆனால் சிறுதுளி பெருவெள்ளன்னு பேங்கில் என்ன செய்வான், சேர்த்து வைப்பான். 666 வந்த பிறகு பேங்கில் உள்ள அந்த காசு செல்லுமா? இப்போ பேங்க்கு போகிறீங்க, எப்படி பணத்தை எடுப்பீங்க? பேங்கில் இருந்து ஒன்று செக்கை கொடுத்து எடுப்பீங்க, இல்லை வவுச்சரில் கையெழுத்து போட்டு வாங்குவீங்க, இல்லை ஏடிஎம் கார்டை போட்டு எடுப்பீங்க. இப்போ 666 வந்த பிறகு செக் புக்கு செல்லாது, பேங்க் பாஸ்புக்கு செல்லாது, ஏடிஎம் கார்டு செல்லாது. என்ன செல்லும்? உங்கள் கையில் என்ன இருக்கணும்? முத்திரை இருக்கணும். நீங்கள் பேங்கில் கொண்டு அந்த மிஷின், இப்படி ஒரு மிஷின் இருக்கும், இப்படி கையை வச்சோன்னா இந்த இன்னாரோட அக்கௌண்ட்டு இவ்வளோ பணம் கிடக்கு கொடுத்துடலாம். அது கையில் கொடுக்க மாட்டான். ஏன்னா பணம் அப்போ செல்லாது. மணி டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் இப்போமே வந்துட்டா இல்லையா? இப்போமே நிறைய பேர் காய்கறி கடையில் 10 ரூபா வெண்டைக்காய்க்கு ஜிபே பண்ணிகிட்டு இருக்கான். வந்துட்டா வரலையா? இதுதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி. 666க்கு முந்தைய வடிவம் இது. இந்த 666 வந்த பிறகு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுறேன். 666 வாங்குகிற எல்லாரும் பரலோகத்துக்கு போகலோ? 666 வாங்கினா எங்கே போவாங்கன்னு பைபிளில் இருக்குது தெரியுமா? யாரெல்லாம் 666 முத்திரை கையிலையோ நெத்திலையோ வாங்கிட்டாங்க, அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது, உடனடி நியாய தீர்ப்பு. அங்கே வெள்ளை சிங்காசனத்துக்குலாம் நிற்கவே வேண்டாம், அவனுக்கு உடனடி இம்மிடியட் நியாய தீர்ப்பு. அவனுக்கு என்ன நியாய தீர்ப்பு? 666 முத்திரையை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு வருவார்களா, நரகத்துக்கு வருவார்களா? சொல்லுங்களேன். கன்ஃபார்ம் தானே? நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. 666 வாங்குற எல்லாம் சரி. இப்போ நீங்கள் இவ்வளோ நாளாக கிறிஸ்தவர்களாக இருக்கீங்க, இயேசுவின் அன்பில் திளைத்து கொண்டிருக்கிறீர்கள். யாருக்காவது நரகத்துக்கு போக ஆசை உண்டா? வேண்டாம்ல? பரலோகத்து தானே போகணும். இப்போ தான் கேட்க போகிறேன், ஏசப்பா எனக்கு பரலோகம் தான் வேணும், நரகம் வேண்டாம். நரகம் வேண்டான்னா 666 முத்திரை வேண்டாம்ல? அப்போ 666 முத்திரை எனக்கு வேண்டாம், நரகம் வேண்டாம், பரலோகம்தான் வேணும்னு சொல்கிறவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோகத்துக்கே கேட்குற மாதிரி, பிசாசு நடுங்குற மாதிரி ஒரு 3 அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். வாங்க, இதுக்கு தான் காத்திருந்தேன். வாங்க. சரி, இப்போ அல்லையிலே சொல்லியாச்சு. 666 வேண்டாம். ரைட். இப்போ மோடி இருக்காரோ யார் இருக்காங்களோ தெரியாதப்போ அந்த பிரதம மந்திரி அறிவிப்பு கொடுப்பார். எப்படி ராத்திரி தூங்க போகிற நேரத்தில் 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாதுன்னு அதே மாதிரி அறிவிப்பு வரும். எழுதி வச்சுக்கோங்க. நான் விசுவாசிக்க நான் போய் இருக்க மாட்டேன். ஆமாம், ஒரு அறிவிப்பு வரும். என்ன அறிவிப்பு? இப்போ சொன்னனே, உன் வீட்டு பத்திரம் பட்டா காரு கீரு எல்லாத்தையும் கொண்டு தாசில்தாரை பதிவு செய், கம்ப்யூட்டரில் பதிவு செய். கம்ப்யூட்டரில் கூட்டம் அள்ள மோதும் பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெட்டிக்கடை, உங்கள் வீட்டு பக்கத்தில் பெட்டிக்கடை இருக்குது. உங்கள் பிள்ளைக்கு பால் வாங்கணும், ஆட்டுப்பால் மாட்டுப்பால், இது ஒரு பால் பாக்கெட் வாங்கணும். இப்போ கிருபையின் காலத்தில் என்ன செய்வீங்க? ஒரு 50 ரூபா கொண்டு போயிட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் தாப்பா கேட்டால் கொடுப்பான்ல. இப்போ சரி, 666 முத்திரை வந்த பிறகு உங்கள் பிள்ளைங்க அழுவுது, வசிக்கி அம்மா, புள்ள அழுவுது. கையில் 50 ரூபா இல்லை, 5 லட்சம் இருக்குது. மாத்தலை இன்னும் நம்ம பேங்கில் கொடுக்கல, வீட்டில் தான் இருக்குது. 5 லட்சத்துலேருந்து ஒரு 50 ரூபா எடுத்துச்சு பெட்டி கடையில் போய், ஐயா என் புள்ள கரையுது, ஒரு 1/2 லிட்டர் பால் தாங்கய்யா அப்படின்னா உங்களுக்கு பால் கொடுப்பானா அவன்? எம்மா நீ இந்தியாவில் தான் இருக்கியா இல்லை வேறு எங்கே இருக்க, சட்டம் தெரியாதா உனக்குமா? பணம் செல்லாதுன்னு இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட 1000 ரூபா நோட்டு ஒரு 50 நோட்டு இருக்குது. இப்போ 1000 ரூபா நோட்டு 50 ரூபா. அப்போ எத்தனை ரூபாச்சு? 1000 ரூபா நோட்டு 50 ரூபா. என்ன பாஸ்டர் கணக்குகள் சொல்கிறேன்னா ஸ்கூலுக்கே போகல, இங்கேயும் கணக்கா? 1000 ரூபா நோட்டு 50ன்னா 50,000 ரூபா இருக்குது இப்போ உங்கள்கிட்ட. 1000 ரூபா இல்லையா? அந்த 50,000 ரூபாவை எடுத்துகிட்டு
ஒரு பெட்டி கடையில் போய் ஒரு கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாங்க பார்த்துட்றேன் நான். 50,000 உங்கள்கிட்ட இருக்குது. பழைய 1000 ரூபா நோட்டு இருக்குல்ல, 50,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது. பெட்டி கடையில் கொடுத்துட்டு எப்போ ஒரு 5 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் தப்பான்னு கேட்டால் தருவானா? அந்த 50,000 ரூபா இந்த 5 ரூபா கடலை மிட்டாய் கூட வேல்யூ கிடையாது. அதே மாதிரி தான் 1 கோடி ரூபா தெரியுமா? 1 கோடி பூ, 1 கோடி என் வீடு, பத்திரத்தை கொண்டு நிற்ப. அடமானம் கூட எவனும் வாங்க மாட்டான். சரி, அடமானத்துக்கு காசு தரணும்னா காசும் தர முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவேன். பதிவு பண்ணிட்டியா நீ? முதல்ல உன் வீட்டை கவர்மெண்ட்ட பதிவு பண்ணி, இப்போ உங்களை திருப்பி பதிவு பண்ண சொல்கிறாங்களா எல்லாத்தையும்? இப்போ தான் கேஸில் போய் ஆதாருக்கு இதெல்லாம் பதிவு பண்ணோம் இவன் வந்த புதுசில். திரும்பவும் இவங்களை பதிவு என்ன, அதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? கேபிஒய்யா, கேஒய்சி. எல்லோரும் போறீங்கள வரிசையில் போய் பேங்கில் போனால் கேஒய்சி பண்ணிட்டியா பண்ண சொல்கிறாங்கல்ல. இப்போ இதே தான் அப்படியே 666வது நிற்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நானே வாயை கட்டி வயிற்ற கட்டி இந்த வீட்டை வாங்கியிருக்கேன், இப்போ போய் வேண்டான்னு சொல்லவா? இயேசு வருவார்னு 2000 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா. இயேசுவையும் காணும், ஒருத்தரையும் காணும். இந்த ஜான் பிரதர் மாதிரி ஆளுக்க இயேசு வர்றாருன்னு ஏமாற்றிட்டே போயிட்டானுங்க. இயேசுவை காணும். எனக்கு வீடு வேணுமே, எனக்கு காரு வேணுமே, எனக்கு படிப்பு வேணுமே, சம்பளம் வேணுமே, என் பிள்ளைக்கு பால் பாக்கெட் வேணுமே ஐயா. வீடு கீடெல்லாம் விட்டு என் பிள்ளை அழுவுதே, பால் வாங்கணுமே ஐயா. கண்ணை மூடிக்கிறேன் ஐயா, நீங்கள் பாட்டு குத்துங்க. ஏன்னா உங்கள் கையிலையோ உங்கள் நெத்திலையோ 666 இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு உங்களுக்கு சொந்தம், அந்த காரு உங்களுக்கு சொந்தம், நீங்கள் படித்த படிப்பு உங்களுக்கு அப்பந்தான் சொந்தமாகும். உன் சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போட்டுருவான், தூர போடு குப்பை. 1000 ரூபா மாதிரி இருப்போம். இப்போ எப்படி 1000 ரூபா செல்லாதோ அப்படி நீ படித்த சர்டிஃபிகேட் செல்லாதே. நீ வீட்டில் பேங்கில் பணத்தை போட்டு RD FD சேர்த்து வச்சு டாக்குமெண்ட் வச்சுருக்க, செல்லாதே, ஒன்றுமே செல்லாது. வசனம் என்ன சொன்னது? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13, 16, 17, 18. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவன் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இந்த 666 யாவரும் பெற்றுக்கொள்வார்னு எழுதியிருக்கு பாருங்க. யாவரும், அது சிறியோர், பிறந்த பிள்ளை, சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், இவர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை அப்படி பெற்றுக்கொண்டாதான் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. என்ன சொல்லுது பைபிள்? 666 முத்திரை யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு தான் ஜோறு ஜோறு ஜோறு. ஆமாம், 1 மணி ஆகிட்டா பசி தாங்காது, தலை சுற்று, சுகர் ஐயா சுகர். 666 சுகர்லாம் வேல்யூ இல்லை, அங்கே விசுவாசம்தான் வேல்யூ. தேவ ஜனமே, அந்த 600 உங்களை பயங்காட்ட வரல, சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறேன். இந்த வசனம் ஏன் பைபிளில் மட்டும்தான் இருக்கா, இல்லை உங்கள் பைபிள்லாம் இருக்கா? எல்லார் பைபிள்லையும் இருக்குல்ல. அப்போ 666 வச்சிருவனுக்குன்னு தான் ஒன்று கையில் இருக்கணும், இல்லை நெத்தியில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? சோறு கிடைக்கும். சோறு தங்குறதுக்கு வீடு கிடைக்கும், வேலை கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். 666 இருந்தா. இப்போ கோஷமாக எல்லோரும் அல்லேலியா சொன்னீங்களே, கொஞ்சம் அப்படி ரிவர்ஸில் போய் பாருங்க. தெரியாமல் சொல்லிட்டணும். ஏன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாமே, எழுதி வச்சுக்கோங்க. உண்மையிலே கிடைக்காது. ஜான் பிரதர் சொன்ன எல்லாம் இந்த 17 வருஷம் நடந்துகிட்டே இருக்குது, சும்மா சொல்ல மாட்டார். நம்ம ஊழியத்தின் பேர் ரெவலேஷன் மினிஸ்ட்ரிஸ், வெளிப்படுத்தல் ஊழியம். சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் வந்துட்டு, ரொம்ப பக்கத்தில் இருக்குது 666. அன்னைக்கு தெரியுங்க.
ஏன் இந்த 666 காலத்துக்கு முன்னமே தேவன் அனுமதிக்கிறார்? உபத்திரவ காலத்திலே கொடுக்க வேண்டிய முத்திரை இது. ஏன் கிருபையின் காலத்தில் அனுமதிக்கிறார்? ஏன்னா இன்னைக்கு இயேசு எங்க அப்பா, இயேசு எங்க பெரியப்பா. இன்னைக்கு 666 முத்திரை வந்துட்டு அது இருந்தா தாண்டா உனக்கு சோறு அப்படின்னா, இயேசு யாரு? சோறை போடியா முதல்ல. இயேசுலாம் எனக்கு. அவரை மறுதலிக்கிற ஒரு பெருங்கூட்டம் உண்டாகும். அந்த நேரத்தில் ஒரு கூட்டமே எழும்பும். தேவ ஜனமே பக்தி வைராக்கியத்தில் நிலைச்சு நிற்கும். அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்குகிற ஆளை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற 100 பேர்ல யாரு? இங்க இருக்கிற 100 பேர்ல யாரு? என் தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, உங்களோடு கூட ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். வருகை ரொம்ப பக்கத்தில் இருக்கு. 666 வாங்காம எதுவுமே செய்ய முடியாது. 666 முத்திரை கையில் மாத்திரமல்ல, நெற்றியில் பதிக்கப்படுகிறது. இனிமேல் செல்போன் தேவையில்லை. இப்போ என் பொண்டாட்டிக்கு அடிக்கணும்னா அவன் நம்பரை டயல் பண்ணால் அங்கே ரிங் அடிக்கும், பேசுவான், நானும் பேசுவேன். இப்போ 666 நெத்தியில் குத்துன பிறகு அவன் சொல்கிற விதத்தின்படி எதுவுமே தேவையில்லை. மனசில் நான் எங்கே இருந்தாலும் ஜெயந்தின்னு நினச்சா போதும். என் மனைவி என்ன முன்னால் என் உருவத்தில் அவளை கொண்டு வந்தால் போதும், அங்கே அவளுக்கு அடிக்கும். சொல்லுங்க ஏம்மா, நான் வீட்டுக்கு வரேன், சோத்தக்கத்தை ஆக்கி வையம்மா, என்றைக்கும் போல் தயிர் சோற வச்சிடாத அப்படின்னு என்னத்தையா சொல்லிட்டு வருவேன். எதையாவது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி வை, விளக்கு மாதிரி தான் இருக்குது, போதுமாம்பா பாரு. அப்போ செல்ஃபோனே தேவையில்லை. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்வீங்க? செல்ஃபோன் இருந்தே நாசமாக போகுது எல்லாம். செல்ஃபோனே இல்லைன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பார்க்கவும் முடியாது. இப்போ பார்த்தா புருஷர் என்ன பார்க்காரு, பொண்டாட்டி என்ன பார்க்கா, புள்ள என்ன பார்க்கு, இப்போ பார்க்கும். இப்போ செல்ஃபோனே வேண்டாம், வரப்போகுது, எழுதி வச்சுக்கோங்க, சீக்கிரம் வருது. மனசுலேயே நினச்சி கற்பனையில் யார்கிட்டலாமோ பேசிக்கிட்டு இருப்பான். ஆமாம், யார்கிட்டலாம் பேசுவாங்க கற்பனையில். ஆமாம், நிறைய விபத்து நடக்கும். அப்போ எழுதி வச்சுக்கோங்க. எப்படி? நல்ல கார் ஓடிட்டு போய் கற்பனையில் போயிடுவான். கார் எங்கே விட்டு அம்மாள் அந்த 666 எப்படி குத்துறான் பாருங்க. இப்போ கையில் பார்த்தீங்கல்ல, இப்போ நெத்தியில் பாருங்க. மனித மூளைக்குள் சிப்பை பொருத்தி வெறும் கட்டளைகளின் மூலம் உடலை அசைக்காமல் செல்போன், கணினி உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்த முடியும் என்பதை பாலிவுட் படங்களில் பார்த்திருப்போம். இது நிஜத்தில் சாத்தியமாகாது என்பதே பெரும்பாலானோரின் எண்ணமாக இருக்கும். ஆனால் அதனை சாத்தியப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க். மனித உடலின் ஒவ்வொரு அசைவுக்கும் காரணமான நரம்பியல் தொடர்பாக உலகம் முழுவதும் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதில் எலான் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம் பெரும் சாதனையை படைத்துள்ளது. மனித மூளைக்குள் சிப்பை பொருத்தி வெறும் கட்டளைகளின் மூலம் உடலை அசைக்காமல் செல்போன், கணினி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த முடியும் என கூறி ஆராய்ச்சி செய்து வந்த அந்த நிறுவனம் மனித மூளைக்குள் சிப் பொருத்தும் பணி வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக அறிவித்துள்ளது. லிங்க் என பெயரிடப்பட்டுள்ள சிப் மற்றும் அதற்கான பேட்டரி மனித முடியை விட மெல்லிய ஒயர்கள் உள்ளிட்டவை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கருவிக்கு டெலிபதி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மூளையில் அசைவுகளை கட்டுப்படுத்தும் நரம்புகள் உள்ள இடத்தில் அறுவை சிகிச்சை மூலம் இந்த சிப் பொருத்தப்படுகிறது. இதில் உள்ள வயர்கள் மூளைக்குள் இணைக்கப்படுகின்றன. நரம்புகள் போன்று செயல்படும் இந்த வயர்கள் மூளையிலிருந்து சிக்னல்களை பெறுகின்றன. தொடர்ந்து அந்த கருவியில் உள்ள மின்னணு பாகங்கள் சிக்னலின் பொருளை அறிந்து கொள்ளும். பின்னர் இது குறித்து வயர்லெஸ் முறையில் கணினி, செல்போன் அல்லது வேறு கருவிக்கு தகவல் அனுப்பி அதனை செயல்படுத்தும். மூளையிலிருந்து கட்டளைகளை பெறுவது மட்டுமல்லாமல் மீண்டும் சிக்னல்களை அனுப்பும் வகையிலும் இந்த தொழில்நுட்பம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இவை கை கால் இயக்கத்தை இழந்தவர்களுக்கு பொருத்தப்படும் என்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நினைத்தாலே போதும் அதனை இந்த கருவி செய்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 நிமிஷம் ஓடும், நான் நிப்பாட்டுற நேரம் இல்லாதனால. இப்போ இந்த பைபிள் வாசிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? பாஸ்டர் ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகிட்டு, பாஸ்டர் இன்னும் வாசித்து முடிக்கல. 10 வருஷம் ஆகியும் வாசித்து முடிக்காத ஆளுக்கு இருக்க தானே செய்கிறாங்க. சாதாரணமாக இந்த பைபிள் வாசிக்க எவ்வளோ நேரம்? தொடர்ச்சியாக விடாமல் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்க தொடர்ச்சியாக நான் ஸ்டாப், லீவே போடாமல் வாசித்துக்கிட்டே இருக்கீங்க.
எவ்வளோ? 1 மாதத்தில் நான் ஸ்டாப்பாக. சரி, அவங்க 1 மாதத்தில் முடிக்கலாம் அப்படிங்காங்க. எலான் மஸ்க் இப்போ என்ன சொல்கிறாரு? இந்த சிப்பை பொருத்திக்கோங்க மண்டைக்குள்ளே. உங்கள் பிள்ளையெல்லாம் படிக்க ஏன் கஷ்டப்படுது? இதை வாசிக்க கஷ்டமாக இருக்குது. சில பழைய நான் சினிமாவை பார்த்த நாட்களில் பார்த்துருக்கேன். கம்ப்யூட்டர் ரோபோக்கள்லாம் காமிப்பாங்க. என்ன செய்யும்? பைபிளை திறக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், சிப்பெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம். உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு அப்படி வச்சிட வேண்டியது, அவ்வளோதான். இதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? அரை செகண்ட் கூட ஆகாது. இந்த அரை செகண்ட் நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. உடனே இப்போ எல்லாருக்கும் எனக்கு முதல்ல என் பிள்ளைக்கு குத்துறா, என் பிள்ளை டாக்டர் ஆகணும், நீட்டுன்னு கொள்றானுங்க போட்டு. ஆமாம், போட்டி போட்டு மக்கள்லாம் மண்டை கொண்டு கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஆமாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டா நிச்சயமாக நரகம் என்று. தேவஜனமே, இந்த 666 முத்திரை நமக்கு வேண்டவே வேண்டாம். அதை வாங்கினா நிச்சயமாக நரகத்துக்கு நம்ம போயிடுவோம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நரகம்னு சொல்லிகிட்டே இருக்கேன்ல, வாங்கினா நரகத்துக்கு போயிருவீங்க, வாங்கினா நரகத்துக்கு. அந்த நரகம் எப்படி இருக்கும்? ஏன்னா அடிமையை கர்த்தர் அழைத்தது எல்லாரையும் போல் பரலோகத்தை காமிச்செல்லாம் அழைக்கலை. எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் தரிசனமே நரகம்தான். ஆமாம், நீ இப்படியே இருந்தீன்னா நீ போகிற இடத்த பாருன்னு சொல்லி தான் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். அந்த நரகம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது. அங்கே ஒரு நிமிஷம். தன் நெற்றியிலாவது தன் வலது கையின் வாஸ்தம் இல்லை நம்ம ஏற்கனவே. இப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம்? வாசிங்க. கையிலாவது. அவ்வளோதான். வலது கை இடது கைக்கு வித்தியாசம் கிடையாது. எந்த கையிலுமே வாங்கக்கூடாது. தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அந்த 666 வாங்குறவங்க அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அது நரகம். அந்த நரகம் எப்படி இருக்கிறது அதை பாருங்க. அந்த நரகம் எப்படி இருக்கிறது? வேதாகமத்தில் திட்டமாக சொல்லப்படுகிறது.